ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழை தண்டை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கிரேவி மாதிரி ரெடி பண்ணோம். இது வந்து ஒரு சின்ன மரம் வந்து கொலை விட்டுருந்துச்சு, அதை கட் பண்ணியாச்சு. அதனால் அதில் இருக்கிற வாழை தண்டையை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இன்றைக்கி அந்த வாழை மரத்தை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து கொலை விட்ட மரம் வந்து அடுத்து வந்து திரும்ப வந்து கொலை விடாது. அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வாழைத்தண்டாய் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதில் மேலே இருக்கிற எல்லா லேயரையும் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். அதில் இருக்கிற நார் அது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தூர எடுக்கணும். பாருங்கள், இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. வெளியில் இருக்கிற இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வெறும் தண்டு பகுதி மட்டும் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி வெறும் தண்டு பகுதி எடுத்தால் மட்டும்தான் டேஸ்ட் இருக்கும். இதுலேயுமே நிறைய லேயர்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், இதுவுமே நாங்கள் ஓரளவு சின்ன மரம் அப்படிங்கிறதுனால தண்டு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. கொஞ்சம் பெரிய மரமாக இருந்துச்சுன்னா தண்டு நல்லா பெருசாக இருக்கும். இதுலேயுமே நான் காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் சின்ன உள்ளே வந்து நிறைய தண்டு இருக்கும். வெளியில் ஃபுல்லாகவே லேயர்ஸ் தான். இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். நான் வந்து ஒரு 4-5 பீஸ் இருந்துச்சு, அதை பக்கத்தில் 2 பேருக்கு ஷேர் பண்ணியாச்சு. மீதி ஒரு பீஸை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி ஒரு நேரம் வாழைத்தண்டு பொரியல் வச்சுக்கலாம், ஒரு நேரம் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னாச்சு. இப்போ தண்டு வெட்டையுமே என்ன செய்து பாருங்கள், இந்த மாதிரி நூல் அந்த நூல் வரக்கூடிய பகுதி மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். அதில் இருக்கிற வெளியில் இருக்கிற பகுதியிலேருந்து நமக்கு நூல் வராது. நடுவு சென்டரில் இருக்கிற தண்டில் மட்டும்தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா நூலாக வரும். அதை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். இதெல்லாம் வெறும் தட்டை மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த நடுஸில் இருக்கிற தண்டு பகுதியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வரியாக இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ண வருது அப்படின்னா அதை எந்த அளவுக்கு ரிமூவ் பண்ண வருதோ அது வரைக்கும் நீங்கள் உரிச்சு எடுத்துடணும். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது, டேஸ்ட் இருக்காது. அந்த தண்டு பகுதி மட்டும்தான் நல்ல டேஸ்ட். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். அதில் பாருங்கள், இதுலேயும் இன்னும் ஒரு லேயர் இருக்குது. அதையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கட் பண்ண நமக்கு வந்து அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த தண்டு தனியாக இந்த லேயர்ஸ் எல்லாமே தனித்தனியாக தெரியும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு உப்பு தண்ணியில் நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா கட் பண்ணி போட்டுக்கிட்டோன்னா அந்த வாழை தண்டு என்ன செய்யாது அப்படின்னா கலர் மாறாது. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்கேன். ஒரு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அதில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணும்போது பாருங்கள், இதில் லேயரோடு நான் கட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு சரியாக வருது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கிறதுல நடுச்சில் இன்னும் ஒரு லேயர் நான் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா கட் பண்ணி எடுக்க முடியும். நீங்கள் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். லேயர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கட் பண்ண முடியாது. அதனால் நான் இன்னொரு லேயரே உங்களுக்காக கட் பண்ணி காமிக்கிறேன். அது உள்ளே இன்னொரு லேயர், இந்த லேயரே நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா கட் பண்ணி தனியாக எடுத்துடணும். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறதுலேயே லைட்டாக ஒரு ஓரமாக சின்ன லேயர் இருக்குது. அதையும் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா லேயரையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம். இவ்வளோ தான் நமக்கு வந்து இந்த மரத்தில் கிடச்ச வாழைத்தண்டு. இதுதான் உண்மையான பியூரான வாழைத்தண்டு. இப்போ இதை நான் வந்து நல்லா சர்க்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி அதை அப்படியே இழுத்தீங்க அப்படின்னாலே அதில் நார் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நாரெல்லாம் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி இழுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நார் வரும். அதை சுற்றி நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். வாழைத்தண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உப்பு தண்ணியில் போட்டுக்கோங்க. நம்ம வந்து இந்த ரிமூவ் பண்ண அந்த நார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் போடுறது வந்து உப்பு தண்ணியில் போடுங்க. அப்போ தான் என்ன செய்யும் அப்படின்னா வாழைத்தண்டு வந்து கருத்து போகாமல் இருக்கணும். நீங்கள் குழம்பு வைக்கிற வரைக்கும் அது கலர் மாறாமல் இருக்கணும். அப்படிங்கிறது நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா உப்பு தண்ணியில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா குட்டி பீஸாக கட் பண்ணாலும் சரி தான், பெரிய பீஸாக கட் பண்ணாலும் சரி தான். நீங்கள் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு வாழைத்தண்டுலேருந்து அதை க்ளீன் பண்ணுறது. நீங்களும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே சின்ன பீஸஸாக உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கிரேவி டைப் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ரொம்ப பெரிய சைஸாகவும் இல்லாமல் ரொம்ப சின்ன சைஸாகவும் இல்லாமல் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கட் பண்ண போகிறேன். ஓரளவு கட் பண்ணி முடிச்சாச்சு. வாழைத்தண்டு வந்து ரொம்ப நல்லது. அது சிறுநீரக சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே வாழைத்தண்டு வந்து ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சின்ன பீசஸாக அதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம். நான் என்ன செஞ்சுட்டேன், அதையும் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். ரொம்பவும் பெரிய ஷேப்பாக இல்லாமல் ரொம்பவும் சின்னதாக இல்லாமல் ஓரளவு மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1-2 கட் பண்ணலாம். இன்னும் அதையும் சேர்த்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிரேவி வைக்கலாம். அதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கூடுதலாக இன்னும் ஒரு 4-5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அது கூட கட் பண்ணி சேர்க்க போகிறேன். வாழைத்தண்டு வந்து நிறைய பேர் பொரியல் மாதிரி மட்டும்தான் வச்சு சாப்பிடுவோம். நம்ம வந்து இந்த மாதிரி கிரேவியாக வச்சு வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது இல்லை. ஆனால் பொரியலில் வந்து டேஸ்ட் இருக்கும். அதை விட நீங்கள் இந்த மாதிரி கிரேவி செஞ்சிட்டிங்க அப்படின்னா அது இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ நான் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் இது மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வாழைத்தண்டு கூட இந்த மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்காய் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும்.
இப்போ வந்து கத்திரிக்காவுமே நம்ம கட் பண்ணோன்னே கருத்துரும். அதனால் நான் என்ன செஞ்சுட்டேன், அதே மாதிரி உப்பு தண்ணியிலே சேர்த்துட்டேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அப்புறமா 2 கிராம்பு, ஏலக்காய், பட்டை இது எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. பேன் சூடானதை எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 20 வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் அரைச்சி சேர்க்கதா இருந்தாலும் அரைச்சி சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பேஸ்ட் ஆக்கணுனாலும் பேஸ்ட் ஆக்கி சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பம் தான். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, மஞ்சப்பொடி, சீரகப்பொடி, மல்லிப்பொடி, வத்தல் பொடி, அதுக்கப்புறமா மட்டன் மசாலா பொடி வந்து நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மட்டன் மசாலா ஃப்ளேவர் பிடிக்குன்னா மட்டன் மசாலா ஃப்ளேவர் சேர்த்துக்கோங்க. இல்லை சிக்கன் மசாலா ஃப்ளேவர் பிடிக்குன்னா சிக்கன் மசாலா ஃப்ளேவர் சேர்த்துக்கோங்க. இந்த 2ல் ஏதாவது ஒரு ஃப்ளேவர் எது உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி வந்து மட்டன் மசாலா தான் சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலாவோட மட்டன் மசாலா கிரேவிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த கிரேவிக்கு நீங்கள் எப்படி விருப்பமோ நீங்கள் அதுக்கு சேர்த்துக்கோங்க. எந்த மசாலானாலும் டேஸ்ட் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக சிக்கன் இல்லைனா மட்டன் மசாலா கண்டிப்பாக சேருங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயும் கத்திரிக்காயும் கொஞ்சம் கூட கருத்தே போகலை பாருங்கள். நம்ம எப்படி கட் பண்ணோமோ அப்படியே இருக்குது. இந்த மாதிரி உப்பு தண்ணியில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கலர் மாறவே மாறாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேங்காய் இருந்ததுன்னா நீங்கள் தேங்காய் பால் எடுத்து ஊற்றினா ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா அரைச்சி ஊற்றினாலும் நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பேஸ்ட்டு தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு திக்னஸ் வச்சுக்கோங்க. இது ரொம்ப தண்ணியாக இருந்தால் அந்த கிரேவி வந்து டேஸ்ட் இருக்காது. ஓரளவு மீடியமாக திக்னஸாக இருக்கணும். நம்ம எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அந்த வாழைத்தண்டு கூட கத்திரிக்காய் சேர்த்து சமைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட சுவையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைத்தண்டு வச்சு ட்ரை பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் பொரியல் வைக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த மாதிரி கிரேவி தான் வச்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். கண்டிப்பாக கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் இருக்கும். இல்லை கத்திரிக்காய் உங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கத்திரிக்காய் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் வாழைத்தண்டு மட்டும் வச்சு செஞ்சாலே செம்ம டேஸ்ட்டில் தான் இருக்கும். பருப்பு எதுவுமே சேர்க்காமல் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து ப்யூராக அந்த வாழைத்தண்டோட டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ இது ஓரளவு நல்லா வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். ஓரளவு நல்லா வெந்துடுச்சு. சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு வந்து வாழைத்தண்டு கிரேவி கிடச்சிச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.